ஹாய்ப்பா. இன்றைக்கி காலையில் மில்மேக்கர் பிரிஞ்சி தான் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி எல்லாமே அரைச்சி விட்டு செஞ்சாச்சுங்க. இந்த அரைச்சி விட்ட பிரிஞ்சி பிரியாணி ஆல்ரெடி நான் ரெசிப்பியில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸிங்க. தக்காளி, வெங்காயம், நம்ம பிரிஞ்சிக்கு போகிற ஸ்பைசஸ் எல்லாம், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செய்கிறது பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு எதையும் ஒதுக்க மாட்டாங்க. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா முருளான சூப்பரான தோசைங்க. உங்களுக்கு இந்த தோசை மாவு எப்படி பேட்டர் அரைக்கணும்னா கேளுங்க. அதே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இதாங்க நான் போடுற தம்மு. என்னுடைய ஐடியா எப்படி தாங்க போடுவேன் நான். சூப்பராக இருக்குங்க. செம்ம ஸ்மெல்லுங்க. செம்மையாச்சுங்க. பார்க்கறதுக்கு டெம்ப்டிங்காக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தயிர் பச்சடி செய்யலைங்க. குழந்தைங்களுக்கு கோல்டாகிறதுனால முட்டை ஆம்லெட் பண்ணியாச்சு. முட்டை ஆம்லெட் பண்ணிவிட்டு காலையில் தோசைக்கு சட்னியும் அரைச்சாச்சு. அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இப்போ நிறைய வருதுங்க. நாங்கள் புதுசாக பேரிக்காய் வாங்கினாங்க. முதலாம் பேரிக்காய் க்ரீன் கலரில் இருக்கும். கொஞ்சம் துவப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வர பேரிக்காய் நல்லா செம்ம ஸ்வீட்டுங்க. ஆப்பிளோட இது நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுங்க. இதான் நான் ரீசெண்டாக இதாங்க நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.